ராஜ் மீடியா நண்பர்களுக்கு வணக்கம். நம்மளோட பிக் பாஸ் நிகழ்ச்சியோட இன்னைக்கான 3வது ப்ரோமோ ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த 3வது ப்ரோமோவை பொறுத்தளவுல கோவா கேங் வந்து சில்லியா நொறுங்கி போச்சு அப்படின்னே சொல்லலாம். அதாவது சௌந்தர்யாவை பொறுத்தளவுல ஜாக்லினை நாமினேட் பண்றதுக்காக அவங்க சொன்ன காரணங்கள் ஜாக்லினை ரொம்பவே காயப்படுத்திருச்சு. ஜாக்லின் வந்து ரொம்பவே அழுத சீன் கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொரு சைட் பார்த்தோம் அப்படின்னா சௌந்தர்யாவை பொறுத்தளவுல எனக்கு புரியல, ஃப்ரெண்டா இருந்தா எதுவுமே சொல்லக்கூடாதா, நாமினேட் கூட பண்ணக்கூடாதா அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. இந்த பிரச்சனையை பொறுத்தளவுல நம்ம யாரு பக்கமும் நிக்க போறது இல்ல. ரெண்டு பேருமே சிறந்த நாடக கலைஞர்கள் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். தொடக்க நாள்ல இருந்து இன்னைக்கு வர பல டிராமாக்களை போட்டிருக்காங்க. இதுல இந்த சௌந்தர்யா பேசுறது ஏத்துக்கவே முடியாது. சௌந்தர்யாவோட பிஆர் டீமை பொறுத்தளவுல சௌந்தர்யா மாஸ் பண்றாங்கடா, அவங்களுக்கு ஃப்ரெண்ட்ஷிப் எது கேம் எது அப்படிங்கிற மாதிரி பிரிச்சு பார்த்து சூப்பரா தலைவி ஆடுறாங்க அப்படிங்கிற சொல்லி இருக்காங்க. அட வெக்கங்கட்டவங்களா, போன வாரம் அதையே சொல்லிருக்க வேண்டியதான்றா. இததானே ஜெஃப்ரி பண்ணா சௌந்தர்யா கேவலமா கேம் ஆடுறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி நாமினேட் பண்ணாமல. அந்த நேரம் ஜெஃப்ரி பச்சை துரோகி, சௌந்தர்யா கூடவே இருந்து கழுத்து இருக்கிறான், அவன் ஒரு பச்சோந்தி அப்படிங்கிற மாதிரி ஜெஃப்ரிய திட்டி தீத்தீங்களே. அப்படின்னா இந்த இடத்துல சௌந்தர்யா பண்றதுக்கு பேர் என்னதுப்பா? ஜாக்லினுக்கு அவார்டா கொடுக்கறாங்க, ஜாக்லின் முதுகுல தான் குத்துறாங்க. நாமினேட் பண்ணதோ நாமினேட் பண்றதுக்கு சொன்ன காரணங்களோ தவறு கிடையாது. ஆனா பொது இடத்துல சொல்றதுக்கு முன்னாடி ஃப்ரெண்டு வாய்களையே சொல்லிக்கிட்டு இருக்காங்கல்ல, அந்த ஃப்ரெண்டா இருக்கிற ஜாக்லின் கிட்ட இவங்க நேரடியா ஒரு வாட்டி ஜாக்லின் நீ இப்படி பண்ணாத, இது கேமை பாதிக்குது அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒரு இடத்துல சொல்லிட்டு அதுக்கப்புறமா நான் சொன்னம்மா நீ திருந்தல, அதனால நான் உன்னை நாமினேட் பண்றேன்னு சொல்லியிருந்தாங்கன்னா உண்மையாவே சௌந்தர்யா வந்து ஃப்ரெண்ட்ஷிப்பை மதிக்கிறாங்க, கேமா பாக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஆனா எல்லா இடங்கள்லயும் தோல்ல கை போட்டுக்கிட்டு ஜாக்லின் நம்ம எல்லாம் இணை புரியாத நண்பர்கள், வெளியே போனதுக்கு அப்புறமா கோவாக்கு தான் போகணும் அப்படிங்கிற மாதிரி பேசி பழகிக்கிட்டு இந்த இடத்துல சௌந்தர்யா பண்ணது எச்ச வேலை தான். இதுக்கு மாற்றிக்கிறதே கிடையாது. எப்படி ஜெஃப்ரி பண்ணது தப்புன்னு நம்ம சொன்னோமோ அதே மாதிரி இந்த இடத்துல சௌந்தர்யா பண்ணதும் தப்பு தான். நான் இப்பவும் சொல்றேன், ஜாக்லின் நல்லவங்க, சூப்பரா கேம் ஆடுறாங்க அப்படிங்கறதெல்லாம் என்னோட கருத்து கிடையாது. ஆனா ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் அப்படிங்கிற மாதிரி பழகிட்டு மாத்தி முதுகுல குத்திக்கிட்டு இருக்கீங்க பாத்தீங்களா, அதுதான் கேவலமா இருக்குன்னு சொல்றேன். நீங்க ஃப்ரெண்ட்ஷிப்பையே கொச்சப்படுத்துறீங்க, எதுக்குடா இந்த மானங்கட்ட பொழப்பு அப்படிங்கிற மாதிரி தான் இந்த கோவா கேங்க பார்க்கும்போது நமக்கு தோணுது. என்னதான் இருந்தாலும் இந்த ப்ரோமோவை பொறுத்தவரை என்னெல்லாம் காட்டியிருக்காங்க அப்படிங்கறத டீடைலா பார்த்துலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இதுல ஜாக்லின் சௌந்தர்யா ரெண்டு பேர் பேசுறதையும் மாத்தி போட்டு கட்டுறானுங்க. நம்மளை பொறுத்தளவுல ஜாக்லின் என்னெல்லாம் பேசுறாங்க, சௌந்தர்யா என்னெல்லாம் பதிலா பேசுறாங்க அப்படிங்கறத பார்த்தலாம். முதல்ல ஜாக்லினை பொறுத்தளவுல ரயான் மஞ்சரி இந்த ரெண்டு பேருக்கிட்டையுமே உட்கார்ந்து புலம்பிக்கிட்டு இருக்காங்க. யாரையுமே எனக்காக வந்து நில்லுங்கன்னு நான் எந்த இடத்துலயுமே சொன்னது கிடையாது. நான் பண்றது பிடிக்கல அப்படின்னா என்கிட்ட நேரடியா சொல்லியிருக்கலாம். தூரமா விலகி இருந்தா கூட ஃப்ரெண்ட்ஷிப் போகாது. ஆனா கூடவே இருந்து முதுகுல குத்துறது தான் என்னால ஏத்துக்க முடியல அப்படிங்கிற மாதிரி ஜாக்லின் ஒரு சைடு அழுதுகிட்டு இருக்காங்க. இன்னொரு சைடு சௌந்தர்யா பொறுத்தளவுல விஷால்ட்ட பேசிட்டு இருக்காங்க. விஷால்ட்ட அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, நானும் ஃப்ரெண்ட்ஷிப்பை மதிக்கிறேன்டா, எனக்கும் எமோஷன் எல்லாமே இருக்கதான் செய்யுது. ஆனா ஜாக்லினோட எமோஷன் வந்து சில இடங்கள்ல மத்தவங்களோட கேம பாதிக்குது, அவளுக்கே தெரியாம அவளோட கேம் வந்து மத்தவங்களோட கேம பாதிக்குது. அதை சொல்றதுல என்னடா தப்பு இருக்குது? என்னடா எனக்கு புரியவே இல்ல. ஃப்ரெண்ட்ஷிப்பா இருந்தா எதுவுமே சொல்லக்கூடாதா, நாமினேட் கூட பண்ணக்கூடாதா, எதுக்காக இதெல்லாம் பெரிய இஷ்யூ ஆக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி இந்த அம்மா ஒரு நல்லவங்க கேரக்டர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு சைடு பார்த்தா அப்படின்னா எனக்கு துரோகம் நடந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி ஜாக்லின் அழுது புலம்பிட்டு இருக்காங்க. ரெண்டு பேருமே உங்களோட நாடகத்தை நிப்பாட்டுங்கமா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அதாவது ஜாக்லினை பொறுத்தளவுல அவங்களோட கேமுக்காக பல பேரை கூட சேர்த்து வச்சுக்கிட்டு ஆடுறாங்க அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனா ஜாக்லின் வந்து அவங்க கூட இருக்கிற வரைக்கும் யாரை பத்தியும் அவங்க புறம் பேசவே இல்ல. சௌந்தர்யா அப்படி பண்றா, ரயான் இப்படி பண்றான் அப்படிங்கிற மாதிரி யார்கிட்டையும் தப்பா பேசல. அதே நேரத்துல அவங்கள விட்டு பிரிஞ்சு போயிட்டாங்க அப்படின்னா ஜாக்லின் மத்தவங்களை குறை சொல்லுவாங்க, அதை நம்ம பார்த்திருக்கோம். ஆனா இந்த சௌந்தர்யாவா இருக்கட்டும் ஜெஃப்ரியா இருக்கட்டும் இவங்க ரெண்டு பேரை பொறுத்தளவுல கூடயே நல்லா பழகுறாங்க. அவங்க பண்ற தப்புகளை அவங்க கிட்ட சொல்ல மாட்டாங்க. அதே நேரத்துல பொது மேடையில நான் நல்லவ, நான் தனியா கேம் ஆடுறேன், என்னதான் ஃப்ரெண்ட்ஷிப்பா இருந்தாலும் கேம்னு வந்துட்டா நான் தனியா தான் கேம் ஆடுறேன், குரூப் கேம் ஆடல அப்படிங்கறத நிரூபிக்கணும் அப்படிங்கறதுக்காக ஒரு கேவலமான கேம் ஆடிட்டு இருக்காங்க. ஆக மொத்தத்துல எல்லாமே ஒரே கலிசட தான். பிக் பாஸ் ரசிகர்களான உங்களை பொறுத்தளவுல சௌந்தர்யா பேசினதை பத்தி நீங்க என்னங்க நினைக்கிறீங்க? அதாவது இவங்க ஃப்ரெண்ட்ஷிப்பை மதிக்கிறாங்களாம், கேம் ஆடுறாங்களாம், நீங்க அப்படி நினைக்கிறீங்களா? ஃப்ரெண்ட்ஷிப்பை மதிக்கிறதா இருந்தா ஃப்ரெண்டு பக்கம் இருக்கிற தவறு அவங்க கிட்ட சுட்டி காட்டணுமா வேண்டாமா? அப்படி ஃப்ரெண்டு கிட்டே சொல்லாம ஃப்ரெண்டை பத்தி எல்லாரும் முன்னாடியும் தப்பா பேசுறது சரியா அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.